இஸ்லாம் ஒரு அப்ரஹாமிக் மதமாக பொதுவாக நம்பப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தின் மூல தந்தையாகிய இஸ்மாயில் ஆப்ரஹாமின் மகன் என்பதை தவிர இஸ்லாத்துக்கும் ஆப்ரஹாமுக்கும் உண்மையில் எந்த தொடர்பும் இல்லை. தொடர்பு இருப்பதாக நிலவிய தவறான கருத்தால் பைபிளின் சில கதைகள் குரானிலும் இடம்பெற்றனவே ஒழிய உண்மையில் இஸ்லாம் ஒரு அப்ரஹாமிக் மதம் அல்ல. மாறாக நவீன இஸ்லாம் தமிழரின் ஆசீவக மெய்யியலிலிருந்தே பெருவாரியான கோட்பாடுகளையும் சடங்குகளையும் உள்வாங்கிக் கொண்டுள்ளது. இதை விவரிப்பதே இந்த விடயத்தின் நோக்கம். இஸ்லாத்தின் ஓரிரை கோட்பாடு கூட யூத சமயத்திலிருந்து பெறப்பட்டதல்ல. மாறாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி தமிழகத்தில் நிகழ்ந்த மகாபாரத போரின் முடிவில் அகதிகளாக வெளியேறிய இஸ்லாமியர்கள் தங்களோடு கொண்டு வந்ததே இஸ்லாத்தின் ஓரிரை கோட்பாடு. மகாபாரதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள அதிரவைக்கும் தொடர்பு என்ற விடயத்தை தயவு செய்து காணுங்கள். இதுவரை அந்த விடயத்தை நீங்கள் பார்த்திருக்காவிட்டால் இந்த விடயத்தை தொடர்ந்து காண முன்பாக அதை காண வேண்டுகிறேன். அந்த விடயத்தில் மகாபாரத போருக்கு பிறகு தாங்களாகவே தங்களை நாடு கடத்தி கொண்ட தென்னிந்திய மலைக்குறவர்கள்தான் மூல இஸ்லாமிய மக்கள் என்றும், இஸ்லாத்தின் கலை சொற்களான இஸ்லாம், அல்லாஹ், குரான், மெக்கா, மிக்காவிலுள்ள இஸ்லாமியரின் பழைய கோயிலின் பெயரான மாக்கொரபா போன்றவை உருவான விதத்தையும் விவரித்திருந்தோம். இப்போது இஸ்லாத்துக்கும் தமிழரின் ஆதி வாழ்வியலான ஆசீவகத்திற்கும் உள்ள தொடர்பை ஏஞ்சல் கேப்ரியல் மூலமாக நிறுவுவோம். இஸ்லாத்தை புனரமைக்க இறைதூதர் முகமதுவுக்கு ஞானம் வழங்கிய ஏஞ்சல் தான் கேப்ரியல். யார் இந்த ஏஞ்சல் கேப்ரியல்? இது அப்ரஹாமிக் மதங்களின் 7 ஏஞ்சல்களில் ஒன்று. ஆனால் இந்த ஏஞ்சல்கள் ஆசீவக சப்தமாதாக்களின் பாபிலோனிய வடிவங்களே. இவை பிற்காலத்தில் அப்ரஹாமிக் மதங்களுக்குள்ளும் உள்வாங்கப்பட்டன. ஏஞ்சல் கேப்ரியலின் பெயர் காவிரியல் என்றழைக்கப்பட்ட 7வது சப்தமாதாவின் பெயர் தெரிவே. ஆசீவக வாழ்வியலை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வகுத்தளித்த முருகனால் உருவாக்கப்பட்டவையே சப்தமாதாக்கள். ஏஞ்சல் கேப்ரியலே ஆசீவகத்தின் உருவாக்கம் என்பதிலிருந்து நாம் அனுமானிப்பது என்னவென்றால், இஸ்லாத்தில் ஆசீவகத்தின் கூறுகள் சிலவாவது இருக்கும் என்பதே. ஆனால் ஆசீவகம் என்பது பல தெய்வ வழிபாட்டு முறை. அந்த பல தெய்வ உருவ வழிபாட்டு முறையை உலகில் முதன்முறையாக ஏற்படுத்தியவர் சித்தர் முருகனே. உண்மையில் சப்தமாதாக்களை ஆசீவகத்தின் தெய்வங்களாகவே முருகன் சித்தர் படைத்தார். ஆனால் இவற்றின் பாபிலோனிய வடிவங்களாகிய 7 ஏஞ்சல்கள் அப்ரஹாமிக் மதங்களில் கடவுளின் தூதுவர்களாக அறியப்பட்டனரே தவிர தெய்வங்களாக அல்ல. அது மட்டுமல்ல, ஆசீவக கடவுள் முருகனே கூட இஸ்லாத்தில் என்றும் வாழும் இறைதூதராகத்தான் அறியப்படுகிறாரே ஒழிய கடவுளாக அல்ல. இந்த மாபெரும் முரண்பாட்டின் அடிப்படையில் இஸ்லாமிய கோட்பாடுகள் ஆசீவகத்தின் பாதிப்பால் உருவானவை அல்ல என்று கருத தோன்றலாம். ஆனால் அது உண்மையல்ல. ஆசீவகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள இந்த முரண்பாட்டுக்கு 2 தோற்றுவாய்கள் உள்ளன. முகமது அவர்களின் குறைஷி இனம் தென்னிந்தியாவின் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய குறவர் இனத்தில் தோற்றுவாய் கொண்டுள்ளது. இன்றும் கூட தென்னிந்திய குறவர்கள் சிவனை சிவலிங்க வடிவில் உருவமில்லாமல் வழிபடுகின்றனர். எனவே முகமது அவர்கள் தனது அகவுணர்வின் வழி தங்களின் பாரம்பரிய வழிபாடு என்பது உருவமற்ற வழிபாடு என்பதையும், ஆதிகால மெக்காவில் உருவ வழிபாடு இருந்ததில்லை என்பதையும் அறிந்திருந்தார். இவ்வாறாகத்தான் நவீன இஸ்லாத்தின் அல்லாஹ் உருவமற்ற கடவுளானார். இருப்பினும் ஆசீவகத்தின் ஏனைய பெரும்பான்மை கோட்பாடுகளும் சடங்குகளும் முகமது அவர்களின் மத்திய கிழக்கு நண்பர்கள் வாயிலாக இஸ்லாத்தில் உள்வாங்கப்பட்டன. ஆனால் மத்திய கிழக்கு மக்கள் 7000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த இராமாயண போரின் முடிவில் இலங்கையிலிருந்து வெளியேறிய அகதிகளாவர். இவர்களே ஆசீவகத்தின் கோட்பாடுகளையும் கதிர்வேலன் என்ற அல்-கிதிரின் நினைவுகளையும் மத்திய கிழக்கு பகுதிக்கு தங்களோடு கொண்டு வந்தவர்கள். ஆசீவகம் தோன்றிய இடம் இலங்கையாகும். ஆசீவகம் என்ற ஆதி வாழ்வியலை தோற்றுவித்தவர் முருகன் ஆவார். இஸ்லாத்தில் தமிழ்க்கடவுள் முருகன் என்ற எனது விடயத்தை தயவு செய்து காணுங்கள். இதுவரை காணவில்லை என்றால் இந்த விடயத்தை தொடர்ந்து காணும் முன்பாக அதை காண வேண்டுகிறேன். ஏஞ்சல் கேப்ரியலை உருவாக்கிய முருகன்தான் அல்-கிதிர் என்ற பெயரில் இஸ்லாத்தின் ஒரே ஒரு என்றும் வாழும் இறை தூதராக அறியப்படுகிறார். மீண்டும் சொல்கிறேன், இஸ்லாத்தின் ஒரே ஒரு என்றும் வாழும் இறை தூதராக அறியப்படுகிறார். இந்த உண்மை நவீன இஸ்லாத்தின் உருவாக்கத்தில் ஆசீவக தத்துவங்கள் பெரும் பங்கு வகித்தன என்பதை உறுதியாக நிறுவுகின்றது. இந்த உண்மையை இஸ்லாமிய கலைச்சொற்களின் வேர்ச்சொல்லாய்வு மூலமாக மேலும் உறுதியாக நிறுவலாம்.
அதற்கு முன்பாக ஆசீவகம் என்ற சொல்லின் பொருளை விளக்குவோம். ஆசு ப்ளஸ் ஈவு ப்ளஸ் அகம், ஆசீவகம். இங்கு ஆசு என்றால் உடனடி தீர்வு என்றும், ஈவு என்றால் வழங்கல் என்றும், அகம் என்றால் இடம் என்றும் பொருள். எனவே ஆசீவகம் என்றால் உடனடி தீர்வு வழங்கும் இடம் என்று பொருள். ஆதி சித்தர்கள் சமூக மற்றும் தனிமனித சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கினர் என்பதால் ஆசீவகம் என்பது இடவாகு பெயராகி சித்தர்கள் வாழ்ந்த இடத்தையே குறித்தது. இந்த சித்தர்கள் ஆதி காலத்தில் குன்றுகளில் குகைகளிலேயே சந்நியாசிகளாக வாழ்ந்தனர். முருகன் சித்தரும் இப்படி குன்றுகளில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததால் தான் அவர் குகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த தமிழ் மரபின்படித்தான் முகமது அவர்களும் அரஃபாத் குன்றில் உள்ள ஹீரா குகையில் தியானம் செய்தார். இப்போது நாம் இஸ்லாத்தின் கலைச்சொற்களை வேர்ச்சொல் ஆய்வு செய்வோம். முஸ்லிம். இஸ்லாம் மதத்தை கடைபிடிப்பவர்கள் முஸ்லிம் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த சொல் எப்படி உருவானது? இஸ்லாம் சமய ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த சொல் அஸ்லாமா என்ற சொல்லிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது. ஆனால் இது உண்மையில் ஆசுலாமா என்ற சொல்லிலிருந்தே உருவாகி இருக்க வேண்டும். இங்கு ஆசு என்பது ஆசீவகம் என்பதன் சுருக்கம். லாமா என்பது சந்நியாசி அல்லது சித்தர் என்று பொருள்படும். அது மட்டுமல்ல, ஆசு லாமாவோடு உயர்ந்த என்ற பொருள்படும் மா என்ற முன்னொட்டும் சேர்ந்து முஸ்லிம் என்ற சொல் உருவானது. மா ப்ளஸ் ஆசு ப்ளஸ் லாமா, மா ஆசுலாமா, மாசுலாமா, முசுலாமா, முஸ்லீமா, முஸ்லீம், முஸ்லிம். எனவே முஸ்லீம் என்பதன் பொருள் உயர்ந்த ஆசீவக சித்தர் அல்லது உயர்ந்த ஆசீவக இறை தூதர் என்பதாகும். மஸ்ஜித். இப்போது நாம் இஸ்லாமிய மக்கள் வழிபடும் கோயிலுக்கு பெயரிட வேண்டும். ஆதி காலத்தில் சித்தர்கள் மக்களின் சங்கடங்களுக்கு தீர்வுகள் வழங்கினார்கள் அல்லவா? அப்படித்தானே ஆசீவகம் என்ற சொல்லும் வந்தது. அந்த சித்தர்களில் கடுந்தவத்தின் மூலம் நிர்வாண நிலையை அடைந்தவர்களைத்தான் தமிழர்களாகிய நாம் கடவுளாக வழிபடுகிறோம். எனவே அவர்கள் குடிகொண்டிருக்கும் கோயில்களில் வாழ்க்கையின் சங்கடங்களை கடந்து பயணிக்க கடவுளாகிய அவர்களின் உதவியை நாம் நாடுகிறோம் என்பது இயல்புதானே. சித்தர் என்ற ஞானிகளின் பெயராலேயே சித்தம் என்ற சொல்லுக்கு ஞானம் என்று பெயர் வந்தது. சித்தம் என்பது ஞானம் என்பதால் முக்தியடைந்த சித்தர்களாகிய கடவுளர் குடிகொண்ட கோயில் ஞானத்தின் மொத்த உருவகமாக கருதப்பட்டது. இந்த தமிழ் பாரம்பரியத்தின் அடிப்படையிலேயே இஸ்லாமிய கோயிலை மா ப்ளஸ் சித்து, மாசித்து, மாஜித்து, மஸ்ஜித்து, மஸ்ஜித் என்று அழைத்தனர். மா என்றால் உயர்ந்த என்று பொருள், சித்து என்றால் ஞானம் என்று பொருள். எனவே மஸ்ஜித் என்றால் ஞானத்தின் அமைவிடம் என்று பொருள். சித்தம் என்ற சொல்லை கொண்டுதான் மஸ்ஜித்திற்கு பெயர் வந்தது என்பதை நிறுவும் சான்றுதான் பள்ளிவாசல் என்ற சொல். மஸ்ஜித்திற்கு தமிழில் பள்ளிவாசல், அதாவது கல்வி பயிலும் இடம் என்ற பெயரும் உண்டு. ஆதி தமிழ் சித்தர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களில் குருகுல கல்வி வழங்கும் பள்ளிகளை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடத்தி வந்தார்கள். இந்த பாரம்பரியத்தின்படி மஸ்ஜித் என்பது சித்தர்களால் வந்த பெயர் என்பதாலும், சித்தர்கள் குருகுல பள்ளிக்கூடங்களை நடத்தினார்கள் என்பதாலும் மஸ்ஜித் என்பதற்கு சரியாகவே பள்ளிவாசல் என்ற பெயர் தமிழகத்தில் இன்றும் நிலவுகிறது. உலகின் இரண்டாவது மஸ்ஜித் ஆக கருதப்படும் கேரள மாநில கொடுங்காலூர் சேரமான் மஸ்ஜித்தில் இன்றும் குழந்தைகளுக்கான முதல் எழுத்து பயிற்சி அனைத்து மத குழந்தைகளுக்கும் ஒரு சம்பிரதாயமாக வழங்கப்படுகிறது என்பது மஸ்ஜித் என்பது சித்தம் பொருந்திய பள்ளிவாசல்தான் என்பதை மெய்ப்பிக்கிறது. இது கட்டப்பட்ட கிபி 628 காலகட்டத்திலேயே தமிழக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரையில் பழைய ஜும்மா பள்ளிவாசலும் கட்டப்பட்டது என்பது கூடுதல் செய்தி. சாலா. இஸ்லாத்தில் தமிழ்க்கடவுள் முருகன் என்ற விடயத்தில் இஸ்லாமியரின் 5 முறை தொழுகையின் மூலத்தையும் வெள்ளிக்கிழமை இஸ்லாமியரின் புனித நாளாக இருக்கும் காரணத்தையும் விளக்கியுள்ளோம். இஸ்லாமியரின் வழிபாட்டு முறை எது? தமிழகத்தின் விநாயகர் கோயில்களில் இன்றும் காணப்படும் ஓக முறையிலான வழிபாட்டு முறையை போன்ற ஒரு வழிபாட்டு முறையே இஸ்லாத்திலும் கடைபிடிக்கப்படுகிறது. அல்லாவிடம் அவர்கள் ஆசியை வேண்டும். அதே வேளையில் அவர்கள் தங்களின் உடலுக்கும் மனதிற்கும் மோகப்பயிற்சி அளித்து தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் வரிசை வரிசையாக, அதாவது சாலை சாலையாக நின்று வழிபடுவதால் இஸ்லாமிய வழிபாட்டிற்கு சாலை என்று பெயர் வந்து அது சாலா என்று மருவியது.
முகமதிய இஸ்லாத்திற்கு முந்தைய அரேபியாவில் முறையான அரசாட்சி நடைபெறாததால் ஒழுங்கற்ற சண்டை குழுக்களாகவே மக்கள் பிரிந்து கிடந்தனர். ஒழுங்கற்று கிடந்த பாலைவன மக்களை வரிசையாக நின்று வழிபட வைத்து மனோதத்துவ ரீதியாக அம்மக்களுக்கு ஒழுங்கையும் சுய கட்டுப்பாட்டையும் முகமது அவர்கள் கற்பித்தார். இஸ்லாமிய வழிபாட்டிற்கு நமாஸ் என்ற பெயரும் உண்டு. இது லாமாஸ் என்ற சொல் மருவி வந்ததே. லாமாக்கள் வணங்குவது போல வணங்குவது என்று பொருள். மினாரெட். தமிழர்கள் தாங்கள் கோயிலில் வழிபடும்போது மணியோசை எழுப்புகின்றனர். இதற்கிணையாக இஸ்லாமியர் மினாரட்டுகளின் மீதேறி ஆசான் ஓதுகின்றனர். மினாரட் என்பது ஒரு மருவிய தமிழ்ச்சொல். வின் ப்ளஸ் ஆர், வினார், மினார், மினாரெட். வின் என்றால் ஆகாயம் என்று பொருள். ஆர் என்றால் உயரம் என்று பொருள். வா ஒலி மா ஒலியாக மருவும் என்ற விதிப்படி வினார் என்பது மினார் என்றானது. மினாரெட் என்றால் வானத்தின் உயரத்தில் என்று பொருள். அவர்கள் வானத்தில் உயரத்திலிருந்து ஆசான் கூவுவதால் மசூதியை சுற்றியுள்ள பகுதி முழுமைக்கும் ஆசான் கேட்கும். கோயில்களில் உயரமான தூண்களில் பொருத்தப்பட்ட மணிகளை ஒலிப்பதின் மூலம் கோயிலை சுற்றியுள்ள பகுதி முழுமைக்கும் வழிபாடு நடப்பது கேட்பதற்கு இணையான ஒன்றே மினாரட்டுகளில் கூவப்படும் ஆசான். விண்ணார எட்டி கூவுதல் என்ற சொற்கோவையே மினாரட்டு கூவுதல் என்று மருவி மினாரட்டு என்ற சொல் விளைந்தது. ஆசான். ஆசான் என்ற சொல்லும் மருவிய தமிழ்ச் சொல்லே. ஆசான் என்றால் குரு, ஆசிரியர், நடத்துபவர் என்றெல்லாம் பொருள்படும். மஸ்ஜித்துகளில் ஆசான் கூவும் நபரே நிர்ணயிக்கப்பட்ட 5 வேளைகளிலும் தொழுகையை வழிநடத்துவதால் ஆதியில் அவர் ஆசான் என்று நடத்துபவர் என்ற பொருளில் அழைக்கப்பட்டார். ஆனால் கால ஓட்டத்தில் தொழுகைக்கு அழைத்த நபரை குறித்த ஆசான் என்ற சொல் தொழுகைக்கு அழைக்கும் நிகழ்வை குறித்த சொல்லாகியது. சில இடங்களில் ஆசான் என்ற சொல்லே ஆதான் என்றும் மருவியது. எனவே ஆசான், ஆதான் ஆகிய சொற்கள் தமிழ்ச் சொற்களே. ஆசான் அழைக்கும்போது பாடப்படும் கவிதையும் மருவிய தமிழ் கவிதையே. அதை பிறகு வேறொரு விடியம் வழியாக காண்போம். ரம்ஜான். கோடைக்காலம் ஆதி அரேபியர்களுக்கு மிகவும் கடினமான காலம். அந்த மாதங்களில் ஆதி காலங்களில் கொடிய வறுமையே இயல்பானது. எனவே முகமது அவர்கள் பணம் படைத்தவர் சேமித்த உணவை கொண்டு ஏழைகளை புசிக்க வைக்க ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். உத்தி என்னவென்றால், பகலில் அனைவரும் விரதம் இருப்பதும், இரவில் பணம் படைத்தவர்கள் ஏழைகளோடு உணவை பகிர்ந்து உண்ணுவதும். இந்த விரதமானது பணம் படைத்தவருக்கும் பசியின் கொடுமையை புரிய வைக்கும். விரதம் இருப்பது உடலை சுத்தம் செய்வதால் ஆசீவக வாழ்வியலிலும் இது மாதந்தோறும் வழமையாக கடைபிடிக்கப்படும் சடங்காகும். தமிழர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்றும் கிருத்திகை என்றும் தவறாமல் விரதம் இருக்கின்றனர். அமாவாசை என்பது நீத்தாரின் நினைவாகவும், கிருத்திகை என்பது கடவுள் முருகனின் நினைவாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் முகமது அவர்கள் வறட்சி தாண்டவமாடிய கோடையில் ஏழைகளின் நலன் கருதியே இந்த விரதத்தை மேற்கொள்ளச் செய்தார். இஸ்லாமியர்களின் புரிதலின்படி ராமதான் என்றால் கொடும் வெயில் என்றே பொருள். 622ஆம் ஆண்டு தொடங்கிய முதல் ராமதானும் கோடைகாலமாகிய மே மாதத்தில் தொடங்கியது என்பதும் எனது கருத்தையே நிறுவுகிறது. இஸ்லாமியரின் புரிதலின்படி ராமதான் என்றால் கொடும் வெயில் என்றாலும் உண்மையில் ராமதான் என்றால் இரவு தானம் என்றே பொருள். உலகின் அனைத்து மதச் சொற்களுக்கும் தமிழ்தான் உண்மை பொருளை உணர்த்தும். ராவு ப்ளஸ் தானம், ராவுதானம், ராமுதானம், ராமதானம், ராமதான், ரம்ஜான். ராவு என்றால் இரவு என்று பொருள். தானம் என்பதன் பொருள் நாம் அறிவோம். எனவே ராமதான் என்றால் இரவு தானம் என்றே பொருள். கொடிய வறட்சி தாண்டவமாடும் கோடையில் அனைவரையும் பகலில் விரதம் இருக்க வைத்து இரவு நேரத்தில் பணம் படைத்தோரை ஏழைகளோடு உணவை பகிர்ந்து உண்ண வைத்து வறுமையை போக்கினார் முகமது. எனவே இது சரியாகவே இரவு தானம் என்ற பொருளிலேயே ராமதான் என்று அழைக்கப்பட்டது. எனவே ராமதான் என்பது மருவிய தமிழ்ச் சொல்லே. இஸ்லாமிய வருடத்தில் விரதம் இருக்கும் 9வது மாதம் ராமதான் என்று இரவு தானம் என்ற பொருளிலேயே பெயரிடப்பட்டது. தமிழர்களும் வறட்சி நிலவும் கோடை காலத்தில் மாரியம்மன் திருவிழா எடுத்து அதன் அங்கமாக கூழ்வார்க்கும் நிகழ்வும் ஏழைகளின் நலன் கருதியே உண்டாக்கப்பட்டது. ரம்ஜான் பண்டிகை கோடை வறட்சியை மனதில் கொண்டே உருவாகி இருந்தாலும்
இது ஒவ்வொரு வருடமும் கோடையில் வருவதில்லை. அதற்கு காரணம் உள்ளது. இஸ்லாமிய நாட்காட்டி நிலவை மட்டும் அடிப்படையாக கொண்ட எளிய நாட்காட்டி. ஒரு நிலவு ஆண்டுக்கு மொத்தம் 354 நாட்களே உள்ளதால் இந்த நாட்காட்டி பருவங்களோடு பிணைந்த நாட்காட்டி அல்ல. அதனால் ராமதான் மாதமானது 33 வருடங்களுக்கு ஒரு முறை அனைத்து பருவங்களிலும் நிகழ்கிறது. முகமது அவர்கள் ஒவ்வொரு மாதத்தையும் பிறைநிலா காட்சியை கொண்டே நிர்ணயித்ததால் இந்த சுழற்சி தவிர்க்க முடியாததாகிவிட்டது. ஆனால் உண்மையில் ராமதான் என்பது கோடை வறட்சியை வெல்ல உருவான பண்டிகையே. ஹஜ் பயணம். ஹஜ் பயணம் என்பது தமிழர்கள் ஆண்டுதோறும் கடவுள் நிலையடைந்த சித்தர்களின் கோயில்களுக்கு கால்நடை பயணம் மேற்கொண்டதை அடிப்படையாக கொண்டு உருவான பயணமே. இந்த வகையில் தமிழர்கள் முருகன் கோயில்களுக்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு பாத யாத்திரை செல்லும் வழமை கொண்டிருந்தனர். தாய் மாதமான தை மாதத்தில் நெற்பயிர்கள் பூ பூக்கும் நிகழ்வை கொண்டாடும் விழாவே தைப்பூச திருவிழா. முருகனை விவசாய தொழில்நுட்பத்தை கண்டெடுத்தவர் அல்லவா? அவருக்கு நன்றிக்கடன் செலுத்த வேண்டாமா? ஒரு வியக்கவைக்கும் வெளிப்பாடு என்னவென்றால், பில்கிரிமேஜ் என்ற ஆன்மீக பயணத்தை குறித்த ஆங்கில சொல்லும் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை செல்லும் வழமையிலிருந்து உருவான சொல்லே. வேல் பிளஸ் கிரி, வேல்கிரி, பேல்கிரி, பெல்கிரி, பில்கிரி, பில்கிரிம். இங்கு வேல் என்பது முருகனை குறித்த வேலாகும். கிரி என்பது மலையை குறித்த சொல்லாகும். வேலுள்ள மலைக்கு பாத யாத்திரை செல்லும் மக்களே பில்கிரிம் என்று அழைக்கப்பட்டனர். இந்த வழிமுறையே இஸ்லாத்திலும் மெக்காவை நோக்கிய பயணமாக உருவெடுத்தது. முருகனே ஆசீவகத்தையும் தோற்றுவித்தவர் என்பதை இங்கு நினைவு கூறுவது நல்லது. எனவே இந்த பயணம் ஆசீவக பயணம் என்றே அறியப்பட்டு இருக்க வேண்டும். அதன் சுருக்கமாக இது ஆசு பயணம் என்றே அழைக்கப்பட்டது. ஆசு, ஹாசு, ஹாஜு, ஹஜ். இஸ்லாமியர்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் மெக்காவை நோக்கிய ஹஜ் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று முகமது பணித்தார். பில்கிரிமேஜ் என்ற ஆங்கில சொல் எப்படி முருகன் கோயில் பாத யாத்திரையின் அடிப்படையில் உருவானதோ அதே போல பயணம் என்ற தமிழ் சொல்லும் முருகன் கோயில் நோக்கிய பாத யாத்திரையின் அடிப்படையிலேயே உருவானது. வயல் பிளஸ் அயனம், வயனம், பயணம். முருகனே விவசாயத்தை தோற்றுவித்தவர். எனவே வயல்களுக்கிடையில் முருகன் கோயில்களும் ஆதியில் இருந்தன. அயனம் என்பது செல்கை என்று பொருள்படும். அதாவது அயம் என்ற கடலில் செல்கையை குறித்து உருவான சொல்லே அயனம் என்பது. எனவே வயல்களை கடந்து முருகன் கோயில்களுக்கு செல்கையே பயணம் எனப்பட்டது. எனவே ஹஜ் பயணம் என்பது ஆசிவகத்தோடும் முருகனோடும் தொடர்புடைய சொற்களே. இதற்கு மேலும் ஆதாரங்கள் உள்ளன. ஹஜ் பயணிகள் வெள்ளையாடை உடுத்துகின்றனர். ஏன்? ஆசீவக கோட்பாட்டின்படி வெள்ளை வண்ணம் ஆசீவகத்தின் 7 நிலைகளில் 6ஆம் நிலையான ஞான நிலையை குறித்தது. ஞானம் பொருந்திய கோயில்தானே மஸ்ஜித். மெக்காவே உலகின் அதிமுக்கியமான மஸ்ஜித். அங்கே ஞானத்திற்கான வெள்ளையாடையில் செல்வதுதானே முறை. அடுத்து ஹஜ் பயணிகள் மெக்காவின் காஃபாவை 7 முறை சுற்றி வருகின்றனர். 7 என்ற எண் ஆசீவகத்தின் புனித எண்ணாகும். ஆசீவக தெய்வங்களையும் தமிழர்களாகிய நாம் 7 முறை வலம் வருகிறோம். அடுத்து முருக பக்தர்கள் முருகன் கோயில்களில் நேர்த்திக்கடனாக மொட்டை போட்டுக் கொள்வது வழமை. அதனாலேயே திருப்பதியில் உண்மையாகவே வீற்றிருக்கும் முருகனுக்கு நேர்த்திக்கடனாக பயணிகள் மொட்டை போட்டுக் கொள்கின்றனர். இந்த ஆசீவக பண்பாட்டின்படியே மெக்கா செல்லும் பயணிகளும் மொட்டை போட்டுக் கொள்கின்றனர். ஆசீவக சித்தர்கள் முருகன் உட்பட குன்றுகளில் உள்ள குகைகளிலேயே வாழ்ந்தனர். முகமதுவும் அரஃபாத் மலையின் ஹீரா குகையிலேயே தவம் செய்து இறைவனின் ஆணைகளை பெற்றார். அதை நினைவு கூறும் விதமாக ஹஜ் பயணிகளும் அரஃபாத் மலை மீது அமர்ந்து ஒரு நாள் விரதம் மேற்கொள்கின்றனர். அறம் வீற்றிருக்கும் மலை, அதாவது அறம் வதியும் மலை என்ற பொருளில் அறம்வதி என்ற சொல்லே அரஃபாட் என்று மருவியது. ஹீரா குகை. முகம்மது அவர்கள் தவமிருந்து ஏஞ்சல் கேப்ரியல் மூலமாக ஞானம் அருள பெற்ற குகைதான் அரஃபாட் குன்றின் மீதுள்ள ஹீரா குகை. பொதுவாகவே மலை குகைகளில் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளை விட வெப்பம் குறைவாக இருக்கும். அதாவது மலை குகைகள் சுற்றியுள்ள பகுதிகளை விட குளிர்ந்திருக்கும். ஈரமான இடம் கூட குளிர்ந்திருக்கும் என்பதை நாம் அறிவோம். எனவே அரேபியர்கள்
குளிர்ந்த பகுதிகளை ஈரமான பகுதி என்றே அழைத்தனர். எனவே முகமது அவர்கள் தவம் செய்த குகையை கூட அவர்கள் ஈர குகை என்றே அழைத்தனர். ஈர, ஹீர, ஹீரா குகை, ஹிலால். மூன்றாம் பிறை பார்த்தலை இஸ்லாத்தில் ஹிலால் என்றே அழைக்கின்றனர். இந்த அரேபிய சொல் இல், அல் என்ற இரண்டு தமிழ் சொற்களின் திரிபே. இல் ப்ளஸ் அல், இல்லல், ஹில்லல், ஹிலால். இல் என்றால் இல்லை என்று பொருள், அல் என்றால் இருள் என்று பொருள். எனவே இல்லல் அல்லது ஹிலால் என்பதற்கு இருள் இல்லை என்று பொருள், அதாவது இருளை அகற்றுபவள் என்று பொருள். நிலவு இருளை அகற்றுகிறதல்லவா? ஹலால். பாலைவனத்தில் தண்ணீருக்கு பஞ்சம் என்பது நாம் அறிந்தது. எனவே மாமிசத்திலிருந்து இரத்தத்தை நீக்கி சுத்தம் செய்வது கடினமான காரியம். எனவே விலங்குகளை கொடுவாளால் ஒரே வெட்டில் கொல்வதை விட அரேபியர்கள் விலங்குகளின் குரல் வளையை மட்டும் அறுத்து விடுகின்றனர். இதனால் குரல் வளை அறுபட்ட விலங்குகள் துடித்து அல்லல் பட்டு மிகையான இரத்தக்கசிவு ஏற்பட்ட பிறகே இறக்கின்றன. விலங்குகள் இறப்பதற்கு முன்பே உடலின் இரத்தத்தில் பெரும்பகுதி வெளியேறி விடுவதால் மாமிசத்தை சுத்தம் செய்வது எளிதாகி விடுகிறது. ஆனால் அந்த விலங்கு அல்லல் பட்டு இறப்பதால் இந்த வகையில் கொல்லப்படுவதற்கு ஹலால் என்று பெயர். அல்லல், ஹல்லல், ஹலால். அதாவது அல்லல் ஹல்லலாகி ஹல்லல் ஹலால் என்று மருவியது. ஷரியா சட்டம். பெண்ணை கற்பழிப்பவனின் ஆண்மையை அகற்றி விடுவதே அவனுக்கான சரியான தண்டனை. இஸ்லாமிய சட்டம் குற்றத்தின் தன்மைக்குரிய சரியான கடுந்தண்டனை முறையை கடைப்பிடிக்கிறது. இஸ்லாமிய சட்டம் சரியான சட்டமாதலால் அது தமிழ் பெயராலேயே சரியா, ஷரியா சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. காலிஃபேட். இஸ்லாமிய அரசுகள் காலிஃபேட் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சொல் போர்க்கடவுளான காளியின் பெயரால் உருவான சொல். பெரும்பாலான இஸ்லாமிய அரசுகள் வார் ரெய்டு எனப்படும் போர் வேட்டைகளின் மூலம் நிறுவப்பட்டதால் இவை காலிஃபேட் என்று அழைக்கப்பட்டன. காளி பிளஸ் வேட்டை, காளி வேட்டை, காளிபேட்டை, காலிஃபேட். கும்பாஸ் அல்லது குப்லா. கும்பம் என்பது கருவளத்தை குறிக்கும் புனித குறியீடு. தமிழர் கோயில்களின் கோபுரங்கள் இந்த கும்ப வடிவிலேயே கட்டப்பட்டுள்ளன. இந்த வடிவிலேயே மஸ்ஜித்துகளின் கோபுரங்களும் கட்டப்பட்டுள்ளன. எனவே மஸ்ஜித்துகளின் கோபுரங்கள் கும்பத்தின் பெயராலேயே கும்பம், கும்பா, கும்பாஸ், குப்லா என்று பெயர் பெற்றன. இஸ்லாமிய கும்பாஸ் வழமையாக பச்சை வண்ணத்தில் தீட்டப்படுகின்றன. இந்த பச்சை வண்ணம் அல் கிதிராகிய முருகனின் விவசாயத்தை குறித்த பச்சை வண்ணம். அதனால் பச்சை என்பது இஸ்லாமியரின் புனித வண்ணம் என்று அறியலாம். ஹிஜாப். இஸ்லாமிய மக்கள் ஹிஜாப் அணிகின்றனர். ஆண்கள் சிவனை குறிக்கும் வெள்ளை ஹிஜாபும் பெண்கள் காளியை குறிக்கும் கருப்பு ஹிஜாபும் அணிகின்றனர். இந்த ஆடை பாலைவன பகுதியில் வீசும் தூசுக்காற்றிலிருந்து தங்களை காத்து கொள்ள இசைவாக அணியப்படும் ஆடை. கம்ஃபர்ட் என்ற ஆங்கிலத்தில் பொருள் கொள்ளும் இசைவு என்ற தமிழ் சொல்லே ஹிஜாப் என்று மருவியது. இசைவு, ஹிசைவு, ஹிஜைவு, ஹிஜைபு, ஹிஜாபு, ஹிஜாப். நிக்கா. தமிழர்களின் திருமணச் சடங்குகளில் நிச்சயம் அல்லது நிச்சயதார்த்தம் என்பது ஒரு நிலை. இதை ஆங்கிலத்தில் பெட்ராத்தல் என்று அழைப்பர். இந்த ஆங்கில சொல்லும் பெற்றோர் ஒத்தல் என்ற தமிழ்ச் சொற்களின் திரிபே. மணமக்களின் பெற்றோர்கள் தத்தமது வாரிசுகளின் திருமணத்திற்கு முழு சம்மதம் தெரிவித்து எழுத்து மூலமாக ஒப்பந்தம் மேற்கொள்வதே ஆங்கிலத்தில் பெட்ராத்தல் என்றும் தமிழில் நிச்சயம் என்றும் அழைக்கப்படுகிறது. நிச்சயத்தை தொடர்ந்து சமய ரீதியான அங்கீகாரம் வழங்கும் திருமணச் சடங்கும் ஒரு தேர்வு செய்த நல்ல நாளில் நிகழும். ஆனால் இஸ்லாமிய முறையில் நிச்சயம் என்ற ஒப்பந்தமே திருமணச் சடங்கின் இறுதி நிகழ்வாக கொள்ளப்படுகிறது. இங்கு மணமாகும் ஆணும் பெண்ணும் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றனர். இந்த நிச்சயம் என்ற தமிழ் சொல்லே நிக்கா என்று மருவி இஸ்லாமிய திருமணத்தை குறிக்கிறது. நிச்சயம், நிக்கயம், நிக்கா. இவ்வாறாக தமிழர் ஆசீவகத்தின் கொள்கைகளும் சடங்குகளுமே இஸ்லாத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன என்பதை இந்த விடயம் ஆணித்தரமாக நிறுவியுள்ளது. ஆசீவகத்தை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவித்தவர் முருகனே. ஆனால் ஆசீவகம் என்ற பெயரை முருகன் வைத்தாரா என்பது நமக்கு தெரியாது, இருக்காது என்றே நினைக்கிறேன்.
அந்த காலத்தில் இது தவிர வேறு சமயம் இல்லாததால் இதற்கு முருகன் பெயரிட்டிருக்க மாட்டார். அதனால் இது பெயரற்ற சமயமாகவே இருந்திருக்கும். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பான மகாபாரத காலத்தில் ஆசீவகம் என்ற பெயரில் வாழ்வியல் இருந்தது என்பதை பழந்தமிழர் கலாசாரத்தை திருடிய யூத பிராமணர் என்ற விடயம் வழியாக ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியுள்ளேன். அதனால் ஆசீவகம் என்ற சொல்லாட்சி இராமாயண காலத்திலும் இருந்திருக்கலாம் என்று கொள்ள வாய்ப்பிருக்கிறது. மேலும் பல ஆசீவகம் சார்ந்த கோட்பாடுகளும் சடங்குகளும் இஸ்லாத்தில் உள்ளன. அவற்றை வேறொரு விழியும் வழியாக பிறகு பார்க்கலாம்.